ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஒன் டே பார்த்துருப்பீங்க. டை ஆயிடுச்சு. எஸ், ஸ்ரீலங்காவை 230 ஃபார் 8, இந்தியா 230 ஆல் அவுட்டு. இப்போ 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா வர போயிடுச்சு. அண்ட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கா தான் டாஸ் ஜெயிச்சது. 3 ஒன் டே தான் பிரேமதாசா ஸ்டேடியமில். முதலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் எப்போதுமே பயங்கர வெயிலாக இருக்கும் ஸ்ரீலங்காவில். அதுவும் இல்லாமல் அந்த பிரேமதாசா பிச் வந்து பயங்கரமாக வெயில் அடிச்சதுன்னா இம்யூடிட்டி இருக்கும். ஹாட்டாக இருக்கும்போது பால் வந்து ஸ்லோவாக வரும், டேர்ன் ஆகும், ஸ்டாப்ஸ் அண்ட் கம்ஸ். இட் வில் நாட் பி ஈஸி டு பிளே. 230. ஹேவிங் செட் தட் 230 சேஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக இவங்க இந்த ஸ்கோரை. நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் தட். அண்ட் எல்லாருமே ஸ்டார்ட் எடுத்தாங்க, பட் குடன் கன்வெர்டட். அதுதான் முக்கியமான விஷயம். பட் அவங்க பேட்டிங் அப்போ கூட பார்த்தீங்கன்னா 6th and 7th 8th விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணது. அங்கேயே லெத்தாஜிக்கலாக எடுத்தாங்களான்னு தெரியல. எவ்வளோ அடிப்பானே 101 ஃபார் 5லேருந்து 230 ஃபார் 8, 3 விக்கெட் சேர்ந்து கிட்டத்தட்ட 119 ரன் அடிக்க விட்டாங்க. எப்போதுமே உள்ள பழக்கம் தான். டெய்ல் என்டர் அவுட் பண்ணவே முடியாது நம்மள. அடிச்சு பாருங்க, 6th விக்கெட் 31 ரன்னு, 7th விக்கெட் 36 ரன்னு, 8th விக்கெட் 46 ரன்னு. ஸ்ரீலங்காவுக்கு சொல்கிறேன். இந்த 3 விக்கெட் சேர்ந்து 113 ரன்னு ஃபைட்டிங் டோட்டல் ஆயிடுச்சு. 230 ஸ்கோர் பண்ணுறது. 3 பேரும் டெய்ல் எண்டர்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ரெண்டு 50 தான். அதில் நிஷாங்கா அவர் ஓப்பனர் 56 எக்ஸ்பெக்டட். இஸ் அ குட் பிளேயர். பட் துனித் வெள்ளாலாக எப்போதும் சொல்லுவான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், வல்னரபிள் நம்ம எல்லாருமே தான். அதே மாதிரி தான் அவர் பேட்டிங்லையும் கலக்கிட்டாரில்ல. 67 நாட் அவுட்டுங்க. நம்பர் 7ல் வந்தார். திஸ் இஸ் ஹவ் யூ பேட். ஜடேஜா இந்தியாவுக்கு என்ன பண்ணுவாரோ அந்த வேலையை வெள்ளலாக பண்ணிட்டு போயிட்டார். ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரோஹித் சர்மா 7 bowler யூஸ் பண்ணார். ஹர்ஷதீப் சிங்க்கு 2 விக்கெட்டும், அக்சர் பட்டேலுக்கு 2 விக்கெட் கிடச்சிது. அவ்வளோதான். 3 ஸ்பின்னர் சேர்ந்து மொத்தமே 4 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சுது. அக்சர் பட்டேல், குல்தீப் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். அண்ட் கில்லுக்கெல்லாம் போலிங் கொடுக்கணும்னா எந்த நிலைமைக்கு நம்ம போலிங் போயிடுச்சு பாருங்க. கில்லு வந்து ஒரு ஓவர் போலிங் போடுறாரு. ஸோ போலர் இல்லையா நம்மக்கிட்ட? என்ன ஒன்றும் சொல்லுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரன் த்ரூ போலரே இல்லை. அண்ட் 230 நெவர்தலஸ் 230 ட்ரபிளே பண்ணுவேன். T20லே ஸ்கோர் சேஸ் பண்ணுறோம். 230 இது பண்ணியிருந்துருக்கணும். இந்த ஸ்கோரை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. எக்ஸப்ட் ரோஹித் சர்மா 58. யாருமே எவ்ரிபடி ஹேட் ஸ்டார்ட். எல்லாருமே குட் ஸ்டார்ட் எடுத்து அவுட் ஆகிட்டாங்க. இவ்வளோக்கு ஓப்பனிங் 75, 6th விக்கெட் 57 ரன் பார்ட்னர்ஷிப் KL ராகுல் அண்ட் அக்சர் பட்டேல். இந்த 2 பார்ட்னர்ஷிப் தான். இந்தியா 230 ஃபார் 8. இன்னும் 3 ஓவர் என்னமோ வேணும். ஒரே ஒரு ரன் தான் வேணும் ஜெயிக்கிறதுக்கு. அவுட் ஆகிட்டாங்க. நம்பர் 9 அண்ட் நம்பர் 10 அவுட் ஆகிடுச்சு. டை ஆகிடுச்சு ஸ்கோர். ஆமாம், இவ்வளோக்கும் அவங்ககிட்ட தீக்ஷனா இல்லை, பத்திரானா இல்லை. மேட்ச் வின்னர்ஸ் பத்திரானலாம். அண்ட் 3 ஸ்பின்னர் தான் மெயினாக. 4 ஸ்பின்னர். அசரங்கா 3 ஃபார் 58, அசலங்கா கேப்டன் இவ்வளோக்கும் ஒரு பார்ட் டைம் பவுலர் தான். 3 ஃபார் 30. வெளாலாகே அவர் ஒரு 2 ஃபார் 39. அகில தனஜய 1 ஃபார் 40. இதுலேருந்து என்ன தெரியுது? வீக்னஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். நம்ம இன்னும் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிரே வீக்காக தான் இருக்கும். இவ்வளோ IPL விளையாடியும், இவ்வளோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடியும், த மோமெண்ட் பால் டர்ன் ஆகுது, த மோமெண்ட் த பால் ஸ்டாப்ஸ், ஸ்டக் ஆயிடுறாங்க நம்ம பேட்ஸ்மேன்லாம். 9 விக்கெட் ஸ்பின்னருக்கு விழுந்துருக்குன்னா பாருங்கள். ஒரே ஒரு விக்கெட் மட்டும் அவிஷ்கா ஃபெர்னாண்டோ ஓப்பனிங் அட்டாக் பாலர் கிடச்சிது. பாக்கி 9 விக்கெட்ஸ் வெல் டு ஸ்பின்னர்ஸ். ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் திஸ்? ஒரு காலத்தில் நம்மளெல்லாம் டிராவிடு, லக்ஷ்மண், சச்சின் இவங்கெல்லாம் அவுட்டே, லக்ஷ்மண், கங்குலிங்கெல்லாம் அவுட்டே பண்ண முடியாது ஸ்பின்னரு. வி ஆர் தி பெஸ்ட் அமங் ஸ்பின்னர் விளையாடுறது. பட் இப்போ ஸ்பின்னர் தான் மெயினாக அவுட் பண்ணிகிட்டே போகிறாங்க. T20ல யங் சைடு வந்தது, ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் டீம். ஆமாம், 3-0. இங்கே பாருங்கள், குட் நாட் சேஸ். 230 கூட சேஸ் பண்ண முடியல. அதுவும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. ரோஹித் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. ரோஹித் சர்மா வெரி பிளிஸ்டரிங் ஸ்டார்ட். T20 மாதிரி இந்த டோட்டல் ஸ்கோர் 230 ரெண்டாக பிரிச்சலாம். ரோஹித் சர்மாவோட 58 வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியன் பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். பாக்கி எல்லாருமே ஸ்டார்ட் இருந்து தே குடன் கன்வெர்ட். கில் ஸ்டக்கு 35 பால் விளாட்றாரு. அவர் எடுத்த 16 ரன்னுக்கு காட் ஸ்டாக் காட் அவுட் டு ஸ்பின்னர் ஆல்சோ அகெயின் லாஃப்ட் பண்ண போய். அண்ட் எக்ஸப்ட் ஃபார் வாஷிங்டன் சுந்தர், அவரை வந்து ஏர்லியராக அமிச்சாங்க. ஏன்னா டாப் 6ல் லெஃப்டி இல்லைன்னு நம்பர் 4 5 வந்தார். லெஃப்ட் ஹேண்டு சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். அவரை தவிர பாக்கி எல்லாருமே நிறைய பால் விளாண்டாங்க. எல்லாமே ஸ்ட்ரைக் ரேட் 70 80 70 80. ஒரு இன்டென்ட் காமிச்ச மாதிரி தெரியல. பயந்துட்டாங்களே ஸ்பின்னரை பார்த்து, என்னன்னே தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல பிளேம் பண்ண முடியாது. மேட்ச் ப்ராக்டிஸ் அவ்வளோ இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறாங்க. T20 ஒன் டே வாட் எவர் இட் இஸ். இவங்களாம் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். இது கெமிஸ்ட்ரி, கம்பீர் வர்சஸ் ரோஹித்தோட கெமிஸ்ட்ரி எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது. ஈவன் விராட் கோலி சேர்த்துங்க, அந்த 3 சீனியர்ஸ். ஸோ எனிவே, ஒன் ஆஃப் மேட்ச்சு. அது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது ஜனவரியில். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஒன் டே இருக்குது உங்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா. அதுக்கு மேலே ப்ராக்டிஸே கிடையாது. பாக்கி எல்லாம் T20 தானே. அதுக்கப்புறம் மேட்சஸ் இல்லையான்னு கேட்பீங்க. இருக்குது. பங்களாதேஷ்க்கு எதிரில் 2 டெஸ்ட், 3 T20. நியூசிலாண்டுக்கு எதிராக 3 டெஸ்ட் நவம்பரில். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக 4 T20 டிசம்பரில். டிசம்பர் ஜனவரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 5 டெஸ்ட் மேட்ச். ஒன் டே கிடையாது. இதில் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான். அண்ட் நோயிங் தட் இந்த மாதிரி டேர்ன் ஆகும் தெரியும். ஒரு பேட்ஸ்மேனாக நான் நின்று போயிருக்கணும்.
அசலாங்காலாம் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னருங்க, பார்ட் டைம் பவுலர். அவருக்கு விக்கெட் விழுதுன்னா பார்த்துங்க நீங்கள். குட் நாட் கேரி ஆன் ஆஃப்டர் செட்டிலிங் டவுன். இத்தனை பால் விளாண்டு நின்றுட்டிங்கன்னா மேட்சை முடிச்சுட்டு வாங்க. கம் 65 நாட் அது விலைலாக அவர் அடிக்கல 67, கம் 73 நாட் அவுட், 53 நாட். நல்ல சான்ஸ் இருந்தது கேஎல் ராகுலுக்குலாம். மிஸ் தட் சான்ஸ் தான் சொல்லணும். ரோஹித் 58, செகண்ட் ஹையஸ்ட் அக்சர் பட்டேல் 33, கேஎல் ராகுல் 31, டூபை 25, கோலி 24, கில் 16, ஸ்ரேயஸ் ஐயர் 23. தான் இவங்க அடுத்த ஸ்கோர். பார்ப்போம், 2 மேட்ச் இருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேட்ச் இருக்குது, பார்ப்போம். அண்ட் டிஎன்பிஎல் திண்டுக்கல் டிராகன் ஜெயிச்சிட்டாங்க ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்நாடு நாக் அவுட்டில். இப்போ அவங்க ஃபைனல் ஞாயிற்றுக்கிழமை வருஷம் லைக் ஆஃப் கோவா கிங்ஸ். அதை பற்றி ரிவ்யூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரேன். இதுதான் இவ்வளோக்கும். இன்னும் 2 ஓவர் ஒரு பால், 13 பால் பாக்கி இருக்குது. மேட்ச் டை ஆகிடுச்சு பிரேமதேச ஸ்டேடியத்தில். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுலர் டீம் தான் ஜெயிச்சதாக சொல்லணும். ஏன்னா அவங்க தானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க கடைசியில். 6 விக்கெட் 57. ராகுல் இவ்வளோக்கும் 230, 2 ரன்னு தான் வேணும். இப்போ 3 ஓவர் இருக்குது, 1 ரன் தான் வேணும். ரேத்தர் எடுக்க முடியல. இன்னும் 14 நாளாக இருந்தால் என்ன இருக்கும்னு தெரியல. யார் கர்மான அப்டேட் பண்ண உங்கள் கருத்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்ட் தானா இல்லை இட்ஸ் ஓகே பார்க்கலாம்? போகல 2 ஒன் டே இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடணும், பிக் டோர்னமெண்ட். அப்டேட் பண்ணிட்டு கிவ் மீ வேல்யூபிள் கமெண்ட். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.